பிரைஸ் லார்ட். கர்த்தர் மைப்பட்டும். இந்த புதிய நாளிலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தருடைய கிருபையாலும் நம்ம எல்லாரும் நீங்களாம் சுகமாக இருக்கும் நான் விசுவாசிக்கிறேன். இந்த புதிய நாள் காலவெளியிலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. ஒரு புதிய லோகசுவாத்தை நான் உங்களுக்கு சொல்லி செபிக்க விரும்புகிறேன். யோவானின் சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் கர்த்தர் இயேசுவானவர் சொன்ன ஒரு வார்த்தை. இயேசு அவனுக்கு பிரயோத்திரமாக, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தன்னுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாக உனக்கு சொல்லுகிறேன் என்றார். அருமையானவர்களே, இந்த வார்த்தை ஏன் இயேசு சொன்னார், யார்கிட்ட சொன்னார்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பரிசேயன், பெயர் நிக்கோதேமு என்கிற ஒரு பரிசேயன், வேதத்தை கற்றறிந்தவன், வேதவாட கலாசாலையிலே பெற்றவன், நல்ல வேத வசனங்களை அறிந்தவன், மற்றவங்களுக்கு போதிக்கிறவனுடைய ஒரு காரியத்தை தான் பார்க்கணும். அவன் கேட்குறான், ஆண்டவரே பாருங்க, ராக்காலத்துல வந்து சொல்ற நீ தான் உண்மையான தேவன் என்று அறிந்திருக்கிறேன், அப்படி இல்லாட்டா தேவனுடைய குமாரன் அறிந்திருக்கிறேன், அப்படி இப்படிப்பட்ட அற்புதங்கள்லாம் செய்ய முடியாதுன்னு சொல்லி பெருமையா பேசுறத பார்க்கிறோம். அப்போ ஏன் சொன்னாரு, அவனுக்கு பிறகு ஒருவன் மறுபடி பிறவா விட்டால் ராஜ்யத்துக்கு போக மாட்டான். அப்படியானால் என்ன அர்த்தம்? எல்லாம் தெரிந்திருந்தும் மறுபடி பிறக்காத ஒரு வாழ்க்கையில இருக்கிறதான எல்லாம் தெரியும், வசனம் தெரியும், பழைய ஏற்பாடு எல்லாம் தெரியும், சோதரம் ஆகமங்கள் தெரியும், தீர்க்க தரிசன புஸ்தகங்கள் தெரியும், எல்லாமே தெரியும், சங்கீத புஸ்தகங்கள் தெரியும், யார் என்ன எப்ப என்ன எல்லாமே தெரியும். ஆனால் என்ன இல்லை, ஆண்டவருக்கு என்ன எதிர்பார்க்கிறார்? ஒருவன் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று சொன்ன வார்த்தையை அங்க பார்க்கும். பரலோகத்துக்கு போகணும்னா மறுபடி பிறக்க வேண்டும். அப்ப இவருக்கு ஒரு அதிசயம் என்னன்னா, மறுபடி எப்படி பிறக்க முடியும்? ஒரு மனுஷன் பிறந்தாச்சு, வளர்ந்தாச்சு, பெரிய மறுபடி எப்படி தாயின் வயிற்றிலே போய் பிறக்க முடியும் அப்படின்னு கேட்ட கேள்வி பாருங்க. அவர் சொல்றாரு, ஆவினாலும் ஜலத்தினாலும் என்கிற ஒரு காரியத்தை. அப்ப மறுபடி பிறப்பது என்பது ஒரு மனுஷன் இந்த உலகத்தை விட்டு பரலோகத்துக்கு சொந்தக்காரனாய் மாறுவதற்காக தான் மறுபடி பிறத்தல் என்று சொல்லப்பட்டது. born again என்று சொல்லப்பட்டது, மானசாந்திரப்படுவது என்று சொல்லப்பட்டிருக்கிறது, ரட்சிக்கப்படுவது என்று சொல்லப்பட்டிருக்கிறது என்று பல வார்த்தைகள் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இந்த காரியம் நிக்கோதேமுக்கு தெரியல, எல்லாம் தெரிந்திருந்தும் தெரியாதபடி. காரணம் என்னன்னா, எல்லாம் தலையிலே இருக்குது, ஆனா அது இருதயத்துக்கு வரவே இல்லை. இருதயத்துல வந்து என்னைக்கு அதை அபியாசப்படுத்துகிறோமோ, பிராக்டிக்கல்ல கொண்டு வரோமோ, அதான் அப்பதான் வேலை. தேவனை விசுவாசித்தால், இயேசுதான் தேவனுடைய விசுவாசம், நம்ம ரட்சிக்கப்படுவோம். உண்மைதான், வசனம் தெரியும், ஆனா ரட்சிப்பு இல்லை. இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, ஜலத்தினாலும் பிறக்க வேண்டும், ஆவியினாலும் அந்த பிறப்பை தான் சொல்றாரு, மறுபடி பிறப்பது என்பது. ஆனால் அவனுக்கு அது புரியவில்லை. ஜலத்தினால பிறப்பதும் ஆவியினாலே பிறப்பதும். ரட்சிப்பு அவசியம், ஞானஸ்தானம் பாருங்க, ரட்சிப்பு ஞானஸ்தானம். ரட்சிப்பு பரிசுத்த ஆவி, ஞானஸ்தானம் ரெண்டு விதமாக, ஒண்ணு தண்ணீர ஞானஸ்தானம், இன்னும் ஆவியில் ஞானஸ்தானம். இப்படிப்பட்ட காரியங்கள் தான் ஒருவனை மறுபடி பிறக்க வைப்பது என்பது சொல்லி ஆண்டு சொல்றாரு. கீழே மறுபடியும் பிறக்கணும்னு சொல்லி அதிசயப்பட வேண்டாம் என்று சொல்லி கலிய காரியங்களை சொல்றாரு. அப்ப ஆண்டு சொல்றாரு, நீ இஸ்ரவேல்ல போதகனா இருந்தும் இவையெல்லாம் ஒண்ணுமே தெரியலையேன்னு கேட்கிறேன். அநேகர் போதகர்கள் அப்படித்தான், அன்றைக்கும் சரி இன்றைக்கும் சரி, நல்லா எல்லாம் படிச்சிருக்க, டிகிரி நிறைய முடிச்சிருக்கோம், ஆனா அனுபவத்துல பார்த்தா ஒண்ணுமே தெரியாது. அருமையான பிள்ளைகளே, இந்த நாட்களில் கர்த்தர் என்ன விரும்புகிறார் என்றால், மறுபடியும் பிறந்த ஒரு வாழ்க்கை. ஒரு மறுபடி பிறந்தா எப்படி இருப்பான்? கிறிஸ்துக்குள்ள பிறந்தா கிறிஸ்துவ போல இருப்பான், அவரை போல நடப்பான், பேசுவான். அப்போ பழையவைகள் எல்லாம் ஒளிந்தன, எல்லாம் புதிதாயின. பவுல் சொல்லும்போது சொல்றார், ஒரு கிறிஸ்துக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறார், பழையவெல்லாம் ஒளிந்து போயிடுச்சு, அதுதான் மறுபடி பிறப்பு. பழைய வாழ்க்கை, பழைய பேச்சு, பழைய நடத்தை, பழைய திருட்டு, பழைய ஏமாற்று எல்லாம் ஒளிந்து போனது. இப்பொழுது புதிய மனுஷனாய் இருக்கிறான், பழையவெல்லாம் ஒளிந்து போயின. இதைத்தான் கர்த்தர் எதிர்பார்ப்பு. இப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்க்கிறவன் தான் எங்க போவான்? பரலோக ராஜ்யத்திற்கு போவோம். மற்றபடி மற்றவங்க அதை காண கூட மாட்டார்கள் என்று சொல்கிறதை நாம் பார்க்கிறோம். இதனால நன்மையானவர்களே, நமக்கு எல்லாம் தெரிந்திருந்தாலும் ரட்சிப்பு இருக்குதா? மறுபடி பிறந்திருக்க நிலைமை, அந்த 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 அனுபவம் இருக்கிறதா? ரட்சிப்பு இருக்கிறதா? ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறோமா? பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கிறோமா?
இந்த காரியத்துல நீ மறுபடியும் பிறப்பாயானால் நீ பரலோக ராஜ்யத்துக்கு சொந்தக்காரனாய் மாறுவோம் என்று சொன்னது ஒரு பெரிய போதகனிடத்தில் கர்த்தர் பேசுகிறார். இஸ்ரவேலிலே பெரிய போதகனாய் இருந்தா நிக்கோதேம் என்று சொன்னார். அவன் அதுக்கப்புறம் தான் புரிந்து கொண்டான். இன்றைக்கு நாம் அநேகர், நான் இப்ப சர்ச்சுக்கு போகிறேன், அவனுக்கு தஸ்மாம் கொடுக்கிறேன், காணிக்கை கொடுக்கிறேன், சர்ச்சுக்கு பெரிய உதவிகளை செய்கிறேன், மணி வாங்கி வச்சிருக்கிறேன், கிளாக் வாங்கி வச்சிருக்கிறேன், அது பண்ணிருக்கிறேன், இது பண்ணிருக்கிறேன் சொல்லிட்டு இருக்கலாம். ஆனா ரட்சிப்பு இருக்கிறதா என்பதுதான் மிக முக்கியம். இதெல்லாம் பண்ணனா பரலோகத்துக்கு போக முடியாது. மறுபடி பிறந்தாதான் பரலோகத்துக்கு போக முடியும் சொன்ன இந்த காலங்களில் அருமையானவர்களே, நீங்கள் மறுபடி பிறந்த அந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்க வாழ்க்கையில இருக்குதா என்று சற்று யோசனை பண்ணிப்பார். வசனம் ஒரு நாளும் மாறாது. இன்னைக்கு அப்படிப்பட்ட வாழ்க்கை இல்லைன்னா அந்த காலவெளியில சொல்லுங்க, ஆண்டவரே எனக்கு ஒரு மறுபடி பிறக்கிற ஒரு அனுபவத்தாங்க, நான் கிறிஸ்துக்குள்ள இருந்த மறுபடி பிறக்கணும். சோதரம் கிறிஸ்துக்குள்ள புது சிஸ்டம் நான் இருக்கணும். பல பேர்ல பாருங்க, ஒரு மனுஷன் ரட்சிக்கப்பட்டு வரும்போது அவன் வாழ்க்கை எல்லாம் மாறுகிறது, மாற்றம் உண்டாகிறது பாருங்க. அது மாத்திரமில்லை, எல்லா கெட்ட பழக்க வழக்கங்கள்லாம் போயிட்டு ஒரு புது மனுஷனாய் மாறுகிறது தான் பார்க்கிறோம். அதான் மறுபடியும் பிறந்தல். அப்படிப்பட்ட பிறந்தவர்கள் தான் பரலோக சொந்தம். அதான் சொல்றாரு பாருங்க, என்று பாருங்க தேவனுடைய ராஜ்யத்தில் மறுபடியும் பிரபலத்தை காண மாட்டான் என்று. நீ பிறக்காவிட்டா பரலோகத்தை பார்க்கவே முடியாது, எப்படி போறது? ஸோ அதனால இந்த காலையில நீங்கள் ஒப்பு கொடுத்து ஆண்டுகள், ஆண்டவரே நான் மறுபடியும் பிறக்கிறதுக்கு ஒரு வழி சொல்லுங்கப்பா. என் வாழ்க்கையிலே அப்படி கேளுங்க. கர்த்தருடைய மறுபடியும் பிறப்பு ரட்சிப்பை கொடுப்பார். ஞானஸ்தானத்தை நீ பெற்றுக்கொண்டால் பரிசுத்த ஆவியை கொடுப்பார். நீங்கள் மறுபடியும் பிறந்தால் நீங்கள் பரலோகத்துக்கு சொந்தக்காரர்களாய் மாறலாம். அதை நீங்கள் பெற்றுக்கொண்டால் உங்களுக்கு வாழ்க்கையில ஆசீர்வாதம் கூட வரும். கர்த்தர் உங்களை நடத்துவார். அவருடைய விசுவாசிக்கத்தில் அத்தனை பேர் அவளை பிள்ளைகளாக அதிகாரம் கொடுத்தார். அவர் நம்புகிறவர்கள், அவருடைய வாசம் நடக்கிறவர்கள் எல்லா பிள்ளைகள், அவர்களுக்கு சொத்து சுகத்தில் எல்லாத்திலும் உரிமை உண்டு. அவர்கள் சுதந்திரவாளியாக இருப்பார்கள் சொல்லப்பட்டு. காலையில் ஒப்பு கொடுங்க. நீங்கள் எப்படி இருக்கீங்க ஒப்புக்கொண்டு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுக்கு ஆட்சேபிக்கிறேன். பரலோகத்தின் பிதாவே, நல்ல ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினாலே மறுபடியும் பிறக்க ஆண்டவரே ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் ராஜ்யத்தை காண மாட்டான் என்று சொல்லப்பட்டிருக்குது. ஆவினாலே பிறக்கணும், ஜலத்தினாலே பிறக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கப்பா. நாட்களில் அப்படிப்பட்ட ஒரு புதிய பிறப்பை எல்லாருக்கும் கொடுக்கும்படி வசனத்தை கேட்கறது பெற்றுக்கொள்ளட்டையா. பேர் வைப்பதினாலேயோ ஒரு பெரிய சபையில் அங்கமா இருப்பதினாலேயோ நாங்கள் பரலோகத்துக்கு போக முடியாது. ஆண்டவரே மறுபடியும் பிறந்தால் மாத்திரம் போக முடியும், ஒரு புதிய மனுஷனாய் மாறினால் மாத்திரம் போக முடியும் என்று சொல்லியிருக்கிறேன். இந்த வசனத்தை நாங்கள் விசுவாசி நடக்கட்டும். இந்த காலவெளியில உலகத்தின் ஐஸ்வர்யம் அல்ல, பரலோகத்தின் ஐஸ்வர்யத்தை பெற்றுக்கொள்ள, பரலோகத்தின் பிள்ளையாய் உங்களை மாற்ற ஆண்டவரே ஒரு புதிய அனுபவத்தை நீ கொடுக்கும்படி செபிக்கிறேன். பாதுகாத்துக்கொள் ஆண்டவரே. பரலோகத்தை நீங்கள் காண வேண்டும், பிரவேசிக்க வேண்டும். ராத்திரி நடத்தும் ஆசீர்வாதம் பெரிய காரியங்களை செய்யும். வசந்தை கேட்கிற யாவரையும் பிதாகுமார நாமத்தில் ஆசீர்வதிக்கிறோம், ஒப்புக் கொடுக்கும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதா, ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. மறுபடியும் பிறக்கிறதை குறித்து நீங்கள் ஆண்டவரத்தில் ஒப்புக்கொள்ளுங்க. ஆண்டவர்களை அப்படிப்பட்ட பிள்ளைகளை மாற்றுவார், பரலோகத்து சொந்தங்களாய் மாற்றுவாராக. இன்னும் ஒரு சுவார்த்தம் சந்திக்க வரையிலும் கர்த்தர் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக.